ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிட நீளும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீ. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீ. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அடிமைத்தனம் என்றும் கல்லறைக்குள் இருந்த இஸ்ரேல் மக்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு நாட்டை திருப்ப கொடுப்பதாகவும் அவர்கள் மேல் தன்னுடைய ஆவியை பொழிந்து தன்னை பற்றிய அறிவை அவர்களுக்கு வழங்குவதாகவும் எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் உரைப்பதை எடுத்துரைக்கிறது. முதல் வாசகம். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள்.
என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஒன்று அசையலா, புகைகள் பெயரலா, உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலா. அசையலா, புகைகள் பெயரலா, உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலா. என்ன நிலை நான் ஆனாலும் எந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த
இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகத்தில் தூய ஆவி அருளும் வாழ்வை பற்றி உரோமை நகர் இறைமக்களுக்கு எழுதும் பவுல் ஊனியல்பு மற்றும் கடவுளில் ஆவி என்று நம்மில் குடிகொள்ளும் இரு இயல்புகளை முன்வைத்து கிறிஸ்து அவர்களில் இருந்தால் தூய ஆவி அவர்களுக்கு உயிராயிருக்கும் என்று இந்த ஆவியாவலே நாம் இறப்பிலிருந்து உயிர்ப்போம் என்றும் எதிர்நோக்கை வழங்கப்படுகின்றார். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இருந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியானே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில் தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார்.
லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடியாது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பர் ராசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதும் என்னும் தோமா தம்முடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலையில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமிரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம்,
ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறந்தவர்களுக்கு 3 இடங்களிலே ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார். சிறுமையை உயிர் பெற்றெழுந்த போது விதவையினுடைய மகனை உயிர்ப்பித்த போது, இந்த இறந்த லாசரை உயிர்ப்பித்த போது ஆண்டவர் கூறிய வார்த்தை, தூங்குகிறார்கள். இந்த இறந்தவர்கள் தூங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே தடுமாறி போன அந்த மகன், தடம் மாறி போன அந்த மகன், என்னுடைய குடும்பம் வேண்டாம் என்று உதறிவிட்டு போன அந்த மகன், என்னுடைய தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், என்னுடைய சகோதரர்கள் வேண்டாம் என்று வெளியே சென்று வீணடித்து விட்டு மீண்டும் வருகின்ற பொழுது அந்த தந்தை கூறுவார் அந்த மூத்த மகனிடம், மகனே, உனது சகோதரன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உறவை வேண்டாம் என்று சொல்லி யாரெல்லாம் வெளியே போகிறார்களோ அவர்கள் எல்லோருமே செத்து போனவர்களுக்கு சமம். இந்த செத்து போனவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? தூங்குறவங்களுக்கு சமம். யாரெல்லாம் குடும்பத்தை உதறி தள்ளிவிட்டு வெளியே போகிறார்களோ, தந்தை வேண்டாம், தாய் வேண்டாம் என்று சொல்லி வெளியே போகிறார்களோ, கடவுள் வேண்டாம் என்று வெளியே போகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே செத்து போனவர்களுக்கு சமம். மீண்டும் அவர்கள் வருகின்ற பொழுது அங்கு உயிர்ப்பு உண்டாகிறது. மீண்டும் அவர்கள் குடும்பத்தாரோடு ஒன்றிணைகின்ற பொழுது அங்கு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. மீண்டும் அவர்கள் அந்த உறவோடு ஒன்றிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே கொண்டாட்டம், ஒரே செலிப்ரேஷன். ஆடு வெட்டுகிறார்கள், தந்தை கொண்டாடுகின்றார், புதிய ஆடையை, புதிய அணிகலன்களை உண்டாக்குகின்றார், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ தெரியும், நாம் பகைமையில் இருக்கும்போது, உறவை வெறுத்து மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது, பக்கத்தில் இருந்துக்கிட்டே பக்கத்து சொந்தக்காரங்க கூட பேசாத இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகள்லாம் நம்ம உதறி தள்ளிட்டு போகும்போது எவ்வளவு பெரிய வருத்தம், செத்ததற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் வருபவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒன்றிணைகின்ற பொழுது அங்கு ஒரு உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டமே உருவாகிறது. இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, கடவுள் இந்த நாளை கொடுத்து மன்னிப்பை பற்றி தியானிப்பதற்காக, அன்பு மொழிகளை பற்றி தியானிப்பதற்காக, கசப்புணர்வுகளை பற்றி தியானிப்பதற்காக, மறுதளிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களை பற்றி தியானிப்பதற்காக
நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். நாம் மனம் மாறி பாவ சங்கீதனம் செய்திருக்கின்றோம். மீண்டும் வீட்டிற்கு சென்று நாம் ஒற்றுமையாக வாழுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? அந்த உயிர்ப்பின் மக்கள் என்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். எப்படி மீண்டும் ஒன்றிணைகின்ற பொழுது மகிழ்ச்சி பிறக்கிறதோ, கொண்டாட்டம் இருக்கிறதோ, அதுபோல நீங்கள் திரும்பி போய் எல்லாரையும் ஏற்றுக்கும் போது அங்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் பாவ சங்கீதனை செஞ்சுட்டு இங்கிருந்து போகும்போது ஆண்டவர் முழுசாக நம்மளை மன்னிச்சு அனுப்புகிறார், முழு ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். ஆனால் நாம் போகிற இடம் அதே சூழ்நிலையாக இருக்கும். நாம் சந்திக்க போகிற மனிதர்கள் எல்லாம் அதே மனிதர்களாக தான் இருப்பாங்க. நம்ம தவறான எண்ணத்தோடு தான் பார்ப்பாங்க. நமக்கு தீர்ப்பு வழங்குறவங்களாக தான் இருப்பாங்க. நமக்கு துன்பத்தை கொடுப்பவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நாம யாரு? நாம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம எல்லாம் கடவுளுடைய எனர்ஜியை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போறோம். இங்கிருந்து கடவுளால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்கிருந்து போறோம். அப்போ நம்முடைய அணுகுமுறை, நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? வித்தியாசமா இருக்கணும். ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காமல் இருக்க வேண்டும். கசப்புணர்வுகளை பொருட்படுத்தி கொண்டு அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு விரக்திகளுக்கு மத்தியிலும் கூட லட்சிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் தம்முடைய ஆவியை பொழிகின்ற பொழுது இந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும். இந்த இஸ்ராயேல் மக்கள் வறண்டு போன பாலை நிலத்திலே உயிர்ப்பின் மக்களாக வாழ்வார்கள் என்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு உயிர்ப்பை கொடுக்கும். நம்முடைய உறைந்து போன அந்த மனதிற்கு, உறைந்து போன உறவுகளுக்கு, காயப்பட்ட உறவுகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஆவியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயிர் பெற்று எழ வேண்டும். என்னதான் பிடிவாதமாக இருந்தாலும் அந்த கசப்புணர்வுகள் தான் இருக்கும். கொஞ்சம் இறங்கி போய் நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அங்கு உயிர்ப்பு பிறக்கிறது. பிரியமானவர்களே, இறந்து போன நம்முடைய உறவுகள் மீண்டும் உயிர் பெற்று எழும். நாம் இறக்கின்ற பொழுது மீண்டும் நாம் உயிர் பெற்று எழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அவர்களை தூங்குகிறவர்களுக்கு சமமாக பாவிக்கிறார். ஆனால் உறவுகளை இழந்தவர்களையோ இறந்தவர்களுக்கு சமமாக பாவிக்கிறார். நாம் இறந்தவர்களா உயிர்ப்பின் மக்களா? நாம தான் முடிவு பண்ணணும். யாரா இருக்க போறீங்க? செத்து போனவங்களா இருக்க போறீங்களா, இல்லை உயிர்ப்பின் மக்களா இருக்க போறீங்களா? உயிர்ப்பின் மக்களா இருக்கணும்னா போய் எல்லாரோடையும் சமமா எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு மன்னிச்சு வாழ கற்றுக்கணும். அதுதான் உண்மையான உயிர்ப்பு பெருவிழா. அதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுகின்ற, மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற பெருவிழா. இதை உணர்ந்தவர்களாக எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனதை வேண்டி இந்த நேரத்திலே தொடர்ந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில்
யாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, அவநம்பிக்கை, அதீத நம்பிக்கை, மூட நம்பிக்கை போன்ற கல்லறைகளில் இருந்து கொண்டு வாழ்வை எதிர்மறையாக வாடும் நாங்கள் உம் உயிரை பெற்றுக்கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, மது போதை, தவறான நடத்தை போன்றவற்றில் சிக்கி நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் தங்களின் நிறையை அறிந்து வாழ்வை மாற்றிக்கொள்ள வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இளவயது மற்றும் நோயினால் இறப்பு, விபத்து, கொலை போன்ற காரணிகளால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து தவிர்க்கும் எம் சகோதர சகோதரிகள் நீர் தரும் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இறந்து போன எம் சகோதர சகோதரிகள் நீர் தரும் இளைப்பாற்றியையும் முளையையும் கண்டுகொள்ள வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த விண்ணப்பங்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தியானத்தின் போது ஜெபித்த எல்லா கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற எல்லா கருத்துக்களையும் நினைவுக்கு கொண்டு வந்து ஜெபிப்போம். இந்த வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன்,
கொடுப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்றாய். பலியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உன்னை பாதம் தருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ளவும் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மீது இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்கு உரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். உருக்கமாக கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மீண்டுமாய் நமக்கு கிடைக்கும்படிக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற எல்லோர் மேலும் உமது ஆவியை பொழிவீராக. எப்படி உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெற்ற உமது ஆவியை பொழிந்தீரோ, அதே ஆவியானவர் திருச்சபையை வழிநடத்துகின்ற எல்லா திருப்பணியாளர்கள் மேலும் இறங்கி வந்து உயிர் பெற்றடச் செய்வாராக. ஆண்டவரே, உமது ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த எதிர்பார்ப்போடு இந்த தியானத்திலே வந்து கலந்து கொண்டார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உமது ஆவியானவருடைய வல்லமையால் நிறைவேறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் இங்கிருந்து போகின்ற பொழுது மன நிம்மதியோடு செல்வார்களாக. இங்கிருந்து போகின்ற எல்லோருமே மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி செய்வார்களாக. நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் என்னால் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு, எல்லாவற்றையும் என்னால் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு, எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளுகின்ற சக்தியோடு இங்கிருந்து பிள்ளைகள் எல்லாம் செல்வார்களாக. மன்னிப்பு பெற்ற மக்களாக, இரக்கத்தின் மக்களாக, வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்ற மக்களாக, எல்லாவித தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்ற மக்களாக இங்கிருந்து பிள்ளைகள் செல்ல செய்வீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பத்திலே மரித்த எல்லோருக்கும், இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்தது போல நித்திய இளைப்பாற்றி கொடுத்து அவர்களுக்கு உமது முகத்தை காண்கின்ற பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவருடைய தூதர்களோடும் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து நாங்கள் இப்பொழுது உம்மை புகழ்கின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், சாத்தானினுடைய சூழ்ச்சிகள், பில்லி சூனிய கட்சிகள், பாவ கரைகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து
எங்கள் வாழ்நாளிலே அமைதியை மகிழ்ச்சியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லாவித கடன் தொல்லைகளிலிருந்து கவலைகளிலிருந்து விடுதலை பெற்று நலமாக வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நமக்கு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். அழைத்தேன் நீ வா வா, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே. நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. இயேசு என்னாலும் நண்பன் நீரே, அன்பு மொழி பேசும் இன்பமும் இயேசு என்னாலும் நண்பன் நீரே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன், நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை
என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீத உம்மை வாழ்த்தவே வருக என்றோடு எம்மை ஏவிடும். ஆமென். மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு. வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா. வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. மற்ற அறிவிப்புகள்: இன்றைய நாளில் இத்திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நமது பங்கின் மரியன் சேனை உறுப்பினர்கள். எனவே சேனை சார்ந்த அனைவருக்கும் சேனையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளின் ஜெபங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய பங்கிற்காக ஜெபிக்கின்றவர்கள் உழைக்கின்றவர்கள் என்னை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு புனித வாரம் என்பதனால், திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்பதனால் பொதுவாக முன்னுரை மற்றும் திருவழிபாடு சிறப்பித்தல் இருக்கும். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை வழிநடத்துபவர்கள் நமது பங்கின் மரியன் சேனை உறுப்பினர்கள், புனித வின்சென்ட் பால் சபை உறுப்பினர்கள், இளையோருக்கு உறுப்பினர்கள், மறைக்கல்வி மாணவ மாணவிகள். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் நாம் மேற்கொண்ட புனித திருப்பயணம், தவக்கால திருப்பயணத்தில் பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். திருப்பயணத்தில் எனவே அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இரவு உணவு, முதல் நாள் இரவு உணவு வழங்கிய கண்ணந்தல், பெர்ஜித், விமலா, டெய்சி இந்த குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 2ஆம் நாள் மதிய உணவினை வழங்கிய நங்காத்தூர் ஆல்வின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் தண்ணீர் மற்றும் பிஸ்கட் உணவுப் பொருள் வழங்கிய திரு அசோக் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பயணத்தை அழகாக ஆர்கனைஸ் செய்து அதை வழிநடத்திய அனைத்துவர்கள் உதவிய திரு ஜெரால்ட், திரு மகிமை குட்டி அவர்கள், எட்வின், அலெக்ஸ், ஆகாஷ் மற்றும் நங்கை மீடியா சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட் சகோதரி மஸ்ரல்லா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பயணம் பாதுகாப்பு அமைந்ததென்றால் இவருடைய உழைப்பு இருக்கிறது, இதில் பலருடைய தியாகம் இருக்கிறது. எனவே அனைவருக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாடுகளின் குருத்து ஞாயிறு. எனவே மார்ச் 9ஆம் தேதி அன்று காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மணிக்கு அருட் சகோதரி இல்லத்திலே குருத்தோலைகள் மந்திரிக்கப்படும். பவனியானது புனித பிரிநாகி அன்னை வீதி வழியாக சென்று புனித ஃபாத்திமா மாதா வீதி வழியாக ஆலயத்தை வந்தடையும். அதன் பின் திருப்பலி நடைபெறும். அனைவரும் உங்களுக்குரிய குருத்தோல்களை தயார் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் எடுக்கின்ற காணிக்கையானது உலகின் பசி பிணி போக்குவதற்காக திரு அவைக்கு அணிவிக்கப்படும். தாராள காணிக்கை வழங்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த தியானம் சிறப்பாக அமைய எல்லா வகையிலும் உதவி செய்து எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித பெரிநாகி அன்னை நம் பாதுகாவலின் நங்கையினாகிய புனித பெரிநாகி அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் இந்த அற்புதமான ஒரு தியான சொற்பொழிவை நமக்கு கொடுத்து இந்த தவக்காலத்தில் ஒரு மாற்றத்திற்கான வழிவகையை செய்த அருட்தந்தை தனம் அவர்களுக்கு நம்முடைய கீழ்வேளானுடைய பங்கு தந்தை நற்கருணை சபையை சார்ந்தவர். எனவே அருட்பணி தனம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை, ஜெபங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை அவர்கள் பல்வேறு வேலைகள் அவரும் ஒரு பங்கில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இருக்குது. ஆனால் கேட்டதுக்கு இணங்க நான் தேதி மாற்றி சொன்னேன். ஆனால் கேட்டதுக்கு இணங்க இது சிறப்பாக இந்த தியானத்தை நமக்கு வழிநடத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சிறு பொன்னாடை அளித்து காணிக்கை அளித்து அவருக்கு நாம் நன்றியினை தெரிவிக்கின்றோம்.
தொடர்ந்து அருட்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக அவருடைய பணி வாழ்வுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த தியானத்திற்கு உதவி செய்த நம்முடைய அருட் சகோதரிகள் மற்றும் பாடற்குழு உறுப்பினர்கள் இந்த காலையிலேருந்து அவங்க உழைச்சிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. இந்த பாடற்குழு உறுப்பினர்கள், பாடற்குழு உறுப்பினரோடு கடைசி நேரத்தில் தான் நம்ம கீழ்வழியில் அமர் திரு ஆனந்த் இல்லையா, ஆனந்த் அவர்களை பிடிச்சோம். அவர் அங்கே ஆல்பர்ட் 3 பேர் வச்சாச்சு. ஆல்பர்ட் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலைல பூசை முடிச்சு நேராக இங்கே வரார். சாப்பிட்டாரோ தெரியல, இந்த உதவி நம்மளுக்கு செஞ்சுருக்கார். சின்ன குழப்பம் ஏற்பட்டதுனால கீபோர்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதனாலும் நம்முடைய அழைப்பை ஏற்றவர் வந்திருக்கின்றார். எனவே திரு ஆல்பர்ட் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாடற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சேனையாளர்கள் எப்பொழுது நமக்கு துணையாக இருக்கின்றவர்கள். அவங்க உணவுக்கான ஏற்பாடு செஞ்சாங்க, உணவுக்கான ஏற்பாடு, ஆலய வளாகத்துக்கான ஏற்பாடு. இப்போது நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம சேனையாளர்கள் உழைச்சிட்டே இருப்பாங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உழைக்கிறவங்க மரியன் சேனை உறுப்பினர்கள் தான். எனவே அவர்களுக்கும் நம்ம கைத்தட்டி கொடுத்து அவர்களை பாராட்டுவோம். அவர்களோடு இணைந்து சேனையார்கள் ஒரு பெரிய மலையாக வேலை செய்கின்ற பொழுது ஒரு சிறு மடுவாக இருந்து உதவி செய்கிறவங்க யாருன்னா யார்? பீட பிள்ளைகள், பீட பணியாளர்கள். அந்த பிள்ளைகள் கூட வந்து உதவி செய்வாங்க. எனவே பீட சிறுவர்கள் ஒவ்வொருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தில் அதிகமான கிளைப்பங்கு இறை மக்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு கிளைப்பங்கு இறை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களை வாகனம் ஏற்பாடு செய்து இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த நாளில் உணவு தயாரித்து கொடுத்தவர் நம்முடைய மாத்தூர் ஸ்டனிஸ்லாஸ் மற்றும் அவருடைய குழுவினர். நம்முடைய திருவிழாவுக்கு அவர் தான் செஞ்சார், தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எனவே இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக எது கொடுத்தாலும் வாங்கிக்குவார். நீங்கள் கொடுங்க ஃபாதர், உங்கள் கையில் எது கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கும். எனவே எது கொடுத்தாலும் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் எனக்கு தொடர்ந்து உதவி செய்கின்றார். எனவே திரு ஸ்டனிஸ்லாஸ் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் மாத்தூரை சார்ந்தவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தியானம் நடக்கின்ற பொழுது பல்வேறு வேலைகளை சின்ன பிள்ளைங்க இன்னும் தன்னார்வர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க, அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எனவே தன்னார்வலர்களுக்கு உணவு பரிமாற இருக்கிறவர்கள் மற்றும் தண்ணீர் கொடுக்க இருக்கின்ற சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே தியானம் இந்த போது நிறைவடைகிறது. என்னடா இவ்வளோ நேரம் இழுத்துட்டாருன்னு பார்க்காதீங்க. போன வருஷம் நான் மதியம் வரைக்கும் தான் வச்சேன், ஆனால் மதியத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்தாச்சு. அதனால் விரைவாக நாம் உணவுக்கு நாம் போக இருக்கின்றோம். நான் எப்போதும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். என்ன கேட்பேன்? தேவைக்கு உணவு இருக்குது, பேராசைக்கு உணவு இல்லை. அதனால் தேவைக்கான உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த குப்பை தொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த தட்டை உணவுப் பொருளை அந்த குப்பை தொட்டில் போடுங்க. இன்னைக்கு காலையிலேயே அவ்வளோ சொல்லியும் ஒரு 3 பேர் கீழே போட்டு வச்சுட்டாங்க டீ கப்பை. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் எடுக்குது, நான் கூட எடுக்கலை. நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கூட இருக்கிற பையன் எடுக்கிறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் குடித்த கப்பை யாரோ ஒரு வீட்டு பிள்ளை, அது என் வீட்டு பிள்ளை, அது எடுக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செய்து தட்டை அதற்குரிய இடத்துல போடுங்க. அது நீங்கள் தட்டை கீழே போடுறதுக்கு நீங்கள் மேற்கொண்ட அந்த தியானத்துக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு ஒரு இடத்தை போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த நாளில் உணவுக்காக அதிகமான பொருளுதவி கொடுத்துருக்குறாங்க, ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க. எனவே பொருளுதவி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு அடுத்த வாரம் நன்றி தெரிவிக்கப்படும். பொருளுதவி கொடுத்த ஒவ்வொரு நல்ல உலகளுக்கும் இந்த மனமாத நன்றியினையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிற்பாடு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புளிய மரத்துக்கு பக்கத்தில், அந்த பக்கம் இருக்கிறதுல கிளை பங்குரிய மக்கள் மட்டும் அங்கே போங்க. புளிய மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கு கிளை பங்குரிய மக்கள் மட்டும் போங்க. இந்த பக்கத்தில் போட்டிருக்கு, அதில் நங்காத்தூர் மக்கள் வாங்கிக்கிங்க. அப்போ மொத்தம் 6 லைனு, 2 லைன் கிளை பங்குகளுக்கு, 6 லைனு, மொத்தம் 4 லைனு நங்காத்தூர் மக்களுக்கு. மரியன் சேனை உறுப்பினர்கள் நீங்கள் வழியை அந்த வரிசையை சரி செய்யுங்க. அதே போல் டோக்கன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட தட்டு கொடுங்க. மரியன் சேனை உதவி அதுதான். பரிமாறுவதற்கு பிள்ளைகள், யூத் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மரியன் சேனை உறுப்பினர்கள் டோக்கன் வாங்கிட்டு தட்டை கொடுங்க. திரும்பி டோக்கனை வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க தயவுசெய்து. நன்றி. பிரியமானவர்களே, இறை வார்த்தை பகிர்தல் என்பது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இன்றைய நாளிலே உங்களோடு இந்த தியான சிந்தனையை வழங்கி நற்கருணை ஆராதனையை நடத்தி இந்த திருப்பலி மூலமாக
இந்த ஊரை ஒரு ஆசீர்வாதமான ஊராக மாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆகவே வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சார்பாக அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா மனம் மாறி இருக்கிறீங்கன்னாக்க, அதை வெளிப்படையாக காட்டணுன்னாக்க, நாங்கள் நல்லா பிரசங்கம் வச்சு நாங்கள் நல்லா இந்த நடத்துகிறோன்னு ஒரு வெளிப்படையாக காட்டணுன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்கு வாங்கிட்டு போனோம். இப்போ கொடுக்க தேவையில்ல, காசு வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டோக்கன் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாலே இங்கே டோக்கன்லாம் காலி ஆகிடும். நீங்கள் கொடுக்கின்ற 100 ரூபாய் ஒரு பெரிய தொகையாக குருக்கள் இல்லம் அமைவதற்கு, ஒரு வளர்ச்சி அடைகின்ற பங்குக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே திருப்பலி முடிந்த பிற்பாடு நான் அங்கு நின்று கொண்டிருப்பேன். மேலும் திருவாளர் ஜெரால்ட் அவர்களிடம் கொடுத்து செல்லுவேன். எல்லா அன்பிய தலைவர்களும் ஒரு புக்கு வாங்கி உங்கள் அன்பியத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க. உங்களால் கொடுக்க முடியலனாக்க கடைசியில் புக்கையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதனால் தைரியமாக வாங்குங்க, தைரியமாக முயற்சி செய்யுங்க. முடியாத பட்சத்தில் திரும்பி கொடுத்து விடுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு